எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். நாளை நடைபெறும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். இன்று மாதிரி வாக்குப்பதிவு. இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள செங்கோட்டையன் தீவிர களப்பணியில் இறங்குகிறார். தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். அதிமுகவை எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது என இபிஎஸ் திட்டவட்டம். அனைத்து திட்டங்களையும் தவிடுபொடியாக்குவோம் என ஆவேசம். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான் என சீமான் குற்றச்சாட்டு. அதை திமுக தொடர்வதாகவும் விமர்சனம். ட்ரெண்டிங்கில் இருப்பவர்களை திட்டி பிரபலமாகும் குணமுடையவர் சீமான் என விஜய பிரபாகரன் குற்றச்சாட்டு. விஜயகாந்தை திட்டியே வளர்ந்ததாகவும் விமர்சனம். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இதற்காக இன்று மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டி போட்டியிடுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை பஞ்சாப் செல்கிறார். அண்மையில் பெய்த மழையால் பஞ்சாப் மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. சில வட மாநிலங்களிலும் மேக வெடிப்பு ஏற்பட்டு பெரும் சேதம் ஏற்பட்டது. பஞ்சாபில் மட்டும் 1.48 லட்சம் ஏக்கர் நிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பஞ்சாபில் மழை பெய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாளை அங்கு பிரதமர் ஆய்வு செய்ய உள்ளதாக பாஜக தெரிவித்திருக்கிறது. ஆய்வு செய்த பிறகு நிவாரணம் வழங்குவது குறித்து பிரதமர் ஆலோசனை நடத்துவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் நிச்சயம் 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமைத் தொகையை புதிதாக பெறுவதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஏராளமான மகளிர் விண்ணப்பம் அளித்துள்ளனர். 17 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் விண்ணப்பித்தவர்களில் தகுதி உள்ள அனைவருக்கும் நிச்சயமாக உரிமைத் தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள செங்கோட்டையன் அடுத்த கட்ட பணிகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார். தனது ஆதரவாளர்களுடன் தொடர்ந்து பேசி வரும் செங்கோட்டையன் விரைவில் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கோட்டையன் இனி தீவிர களப்பணி ஆற்றுவார் என்று அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதிமுகவை எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஒட்டன்சத்திரத்தில் மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது பேசிய அவர், அதிமுகவை எத்தனையோ பேர் உடைக்க பார்த்தார்கள், முடக்க பார்த்தார்கள் என்று பேசினார். ஆனால் அவற்றை தொண்டர்களின் துணையோடு தவிடுபொடியாக்கியதாகவும், அதிமுக மட்டுமே தொண்டர்களின் சாதாரண மக்களின் கட்சி என்றும், யார் வேண்டுமானாலும் எம்எல்ஏ எம்பி ஆகலாம் என்றும் கூறியுள்ளார். பரந்தூரில் விமான நிலையம் வர அதிமுக அரசே காரணம் என்று சீமான் தெரிவித்துள்ளார். பரந்தூரில் விமான நிலையம் வருவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றும் அவர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். விமான நிலையம் வர அதிமுக அரசே காரணம் என்றும் அதையே திமுக அரசு தொடர்வதாகவும் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தனது தந்தை விஜயகாந்தை திட்டியே சீமான் வளர்ந்ததாக விஜய பிரபாகரன் குற்றம் சாட்டியுள்ளார். ட்ரெண்டிங்கில் இருப்பவர்களை கடுமையாக விமர்சித்து வளரும் குணம் உள்ளவர் சீமான் என்று கூறியுள்ளார். மேலும் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்றும் விஜய பிரபாகரன் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை தாக்கிய வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டார். டிஜிபி அலுவலகம் அருகே ஏர்போர்ட் மூர்த்தியை விசிகாவினர் காலணியை கொண்டு தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதற்கு ஏர்போர்ட் மூர்த்தி கத்தியை எடுத்து பதில் தாக்குதல் நடத்தியதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏர்போர்ட் மூர்த்தி இரவில் கைது செய்யப்பட்டார்.
ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறுக்கான அனுமதி உண்மையிலேயே ரத்து செய்யப்பட்டதா என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் வழங்கிய அனுமதியை திரும்ப பெற மாநில சுற்றுச்சூழல் ஆணையத்திற்கு தமிழக அரசு அறிவுறுத்தியது. ஆனால் தற்போது வரை ரத்தாகவில்லை என்றும், எனவே உழவர்களுக்கு துரோகம் செய்யாமல் தமிழக அரசு அந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி கூறியுள்ளார். வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை வந்தடைந்தார். அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் அங்கு புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களின் நினைவிடங்களுக்கு சென்று அது தொடர்பான உணர்வுகளையும் பதிவு செய்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை வந்தடைந்தார். இந்த பயணங்களின் போது 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 17,600க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி விவகாரத்தில் டிடிவி தினகரன் மாறி மாறி பேசி வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பாஜக தரப்பில் இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என கூறிய போது பங்காளி சண்டையை விட்டுவிட்டு திமுகவை முதலில் அகற்ற வேண்டும் என்பதே குறிக்கோள் என்று பேசிய தினகரன் தற்போது இபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என எப்படி கூறுகிறார் என்று அரசியல் நோக்கர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ரஜினிகாந்துடன் இணைந்து புதிய படத்தில் நடிக்க இருப்பதாக கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். துபாயில் விருது அளிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீண்ட ஆண்டுகள் கழித்து இருவரும் இணைந்து நடிக்கப் போகிறோம் என்று கூறியுள்ளார். படத்தை பார்த்துவிட்டு அது தரமான சம்பவமா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்றும் கமலஹாசன் கூறியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.